அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பை வந்துட்டு காலை இழுப்புன்னு சுற்றி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? கம்பை வந்துட்டு குருவுக்கு மேலே. சரியா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குரு கூடவே இருக்க மாட்டார். பட் என்ன பண்ணுவோம், கம்பு இல்லாட்டினாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், சிலம்பத்தில் வந்து கம்பை தாண்டி வெறுங்கையில் இது இருக்குது. சொல்லி வெறுங்கையில் தடுக்கலாம் பிடிக்கலாம். சரியா? பழகும் போது இதுதான் குரு கையில் இருக்கும்போது கூட இல்லாட்டினாலும் கையில் கம்பு இல்லை. அது தப்பு என்ன பண்ணும், இதாக சுற்றுற தப்பாக சுற்ற என்ன பண்ணும், இதுவே தண்டிக்கும், அடிப்படும். சரியா? ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது காலால் இது பண்ணக்கூடாது. ஓகே, கையில் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறையா இது இருக்குது. அலங்கார சிரமம் ஒன்று இருக்குது. அலங்கார சிரமம் இருக்குது, போர்க்கரை சிரமம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, டோர்னமெண்ட்லாம், அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பக்கம் ஸ்பான்ஸ் போட்டுருவாங்க. பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படி பாயிண்ட்ஸ் அப்படின்னா தலையில் அடிக்கக்கூடாது, இடுப்பு கீழே அடிக்கக்கூடாது, உடம்புக்கு டச் மட்டும் தான் பண்ணணும். அப்படி தான் பாயிண்ட்ஸ் டோர்னமெண்ட். பட் நம்ம வந்துட்டு அதனால் நாம் வந்துட்டு அது கற்றுக்கிறது இல்லை, தனியாக கற்றுக்கணும். சரியா? நாம என்ன பார்த்தீங்கன்னா தற்காப்பு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ரூல்ஸ், தலையில் தான் அடிப்போம். நம்ம தலையில் தான் அடிப்போம். அடுத்த ஒரு ரசம் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே அடிப்போம். சரியா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக சண்டை முடிக்கணும். ரொம்ப சண்டை எடுத்து இருக்க முடியாது இல்லையா? குயிக்காக சண்டை முடிக்கிறதுக்கு எப்படி அடித்தா வந்துட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அடிப்போம். ஃபோர்ஸாக தான் அடிப்போம், டச்சிங்காக கிடையாது. ஸ்போர்ட்ஸாக பண்ணுவோம், ஸ்பான்ஸ் அது டச் பண்ணுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, நம்ம வந்துட்டு ஃபுல் செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ அலங்கார சிரமம் கிடையாது. எதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம மேக்ஸிமம் காரணம் இப்படி சொல்லுவோம். சரியா? தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் சொல்லி தருவேன். அலங்காரம் சுற்றா சொல்லி தருவேன். சரியா? சரி, இந்த மாதிரி அலங்காரம் சொல்லி தருவேன். ஓகேவா? சென்டர் கொடுத்து அழகாக சுற்றி விளையாடுறது, அது பார்க்கறது நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து வார்ம் அப் மாதிரி. சண்டை போடும்போது இது கிரிப்பு, 2 கையில் இது பண்ணதான் கிரிப்பு. 2 கையில் காரணம் பிடிச்சிக்கணும், மொத்த கம்பு இருக்கணும், எங்கன்னா அடி பண்ணணும். ஆப்போனண்ட்டுக்கு இந்த பால் பிடிச்சோம்னா ஃபோர்ஸ் இருக்காது. இது ஃபோர்ஸ் இருக்குமா, இந்த ஃபோர்ஸ் இருக்காது. அது இதில் ஏன்னா இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா நம்ம வந்து சண்டை செய்யும் போது அடிக்கம்பதெல்லாம் பிடிக்கணும். மேக்ஸிமம் கம்பை வெளியில் தான் இருக்கும். சரியா? பழகும் போது என்ன பண்ணுவோம், பழகும் போதெல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? இனி எப்போ சுற்றினாலும் உரம் ஒட்டி வரணும் கம்பு. இப்போ 2 கையில் பண்ண இல்லையா, கற்றுட்டு இல்லை, அதான் ஒரு கையில் பண்ணுறேன். ஒரு கையில் 2 கையில் கற்றுட்டு பாருங்க, ஒரு கையில். எப்போ பண்ணாலும் ஒரு ஒட்டி வரணும். ஒரு ஒட்டி வந்தாலும் அப்போ அது மாதிரி வரல சுற்றலாம். வரல ஒரு வாரம் சுற்றணும். எப்படி வரல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சிரமத்தை வந்து கற்றுக்கும் போது கால் படக்கூடாது, நிற்க வச்சுக்கோங்க எப்போவுமே. இல்லாட்டினா கட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? பட்டுனா கால் என்ன படக்கூடாது. சுற்றும் போதும் தரல படாமல் அதான் நினைக்கும். நம்ம உடம்பே படக்கூடாது. சுத்தமாக தரலப்பட்டு என்ன ஆகும், நம்ம தடக்க நினைப்போம். தரலப்பட்டு என்ன ஆயிரும், ஃபோர்ஸ் போயிடுமா. நான் நினைச்ச டைமுக்கு கம்பு வராதா, ஆஃப் பண்ணி பிடிச்சி மேலே போட்டு. அப்போ என்ன பண்ணணும், உடம்பு ஒட்டியும் வரணும், அந்த மாதிரி படக்கூடாது. கீழே வரைக்கும் வரணும், தரல முட்டக்கூடாது. சரியா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக தான் அந்த நுணுக்கங்கள்லாம் அமைக்கணும். ஓகே.